திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு. இன்று நம்முடைய கத்தோலிக்க திரு அவை திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறை அன்பு, அமைதி, சமாதானத்தின் ஞாயிறாக கொண்டாடவும், பாலக இயேசுவின் பிறப்பின் மூலம் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தம் செய்யவும் நம்மை அழைத்து நிற்கின்றது. திருவருகை காலம் 4 வாரங்களாக பிரிக்கப்பட்டு, அக்காலத்தில் வரும் ஞாயிறுகளில் மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டு அவைக்கான சிந்தனைகளுடன் ஆரம்பமாகின்றது. அந்த வகையிலேயே இன்றைய 4ஆம் ஞாயிறும் அன்பு, அமைதி, சமாதானம் பற்றிய சிந்தனைகளோடு அன்பான, அமைதியான வாழ்விற்கு நம்மை ஆயத்தம் செய்ய அறைகூவல் விடுக்கின்றது. ஆதாம் ஏவாள் நம் இறைவனுக்கு எதிராக செய்த பாவத்தின் விளைவாக இவ்வுலகையும் பாவம் சூழ்ந்து நம்மிடையே போட்டி, பொறாமை, எரிச்சல், தீமைகள், போரினால் நாம் அழிவதை கண்ணோக்கிய இறைவன் நம்மீது பரிவு கொண்டு தம் ஒரே மகனை இப்பூவுலகிற்கு அனுப்பி அதை மகிழ்வுறச் செய்தார். மக்களும் அமைதியான வாழ்வை வாழ ஆரம்பித்தனர். இதன்படியே இறைவனின் இந்த வருகையை கொண்டாட நம்மை நாம் ஆயத்தம் செய்கின்றோம். நமது உள்ளங்களில் அன்பையும் அமைதியையும் ஏற்படுத்துவதன் மூலம் அதை நாம் குடும்பத்தினரோடும், உறவுகளோடும், அயலாரோடும் பகிர்ந்து கொண்டு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்கிட முயற்சிப்போம். இறைமகன் இயேசுபாலன் பிறக்கப் போகும் அந்த இனிய இரவிற்காக மிகுந்த ஆவலோடும் மனக்களிப்போடும் காத்திருப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து அதிகாரம் 7 வசனங்கள் 10 தொடங்கி 14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தன் திருவாக்கை அருளிச் சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்லுவதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருளுவார். இதோ, கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். புனித பவுல் ரோமேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இறைவசனங்கள் 1 தொடக்கம் 7 முடிய. கடவுளின் அன்பை பெற்று இறைமக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து எடுத்துரைப்பு. அதிகாரம் 1 வாக்கியங்கள் 18 தொடங்கி 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவர் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவி மரியாளை ஏற்றுக்கொண்டார். இது வாழ்வளிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவிலே பிரியமுள்ள என் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறிலே காலடி எடுத்து வைக்கின்றோம். இந்த 4வது ஞாயிறு திருவருகை காலத்தின் இறுதி ஞாயிறு. இன்னும் 4 நாட்களில் நாங்கள் கிறிஸ்துவினுடைய பிறப்பை அந்த பெருமகிழ்வாக அந்த பெருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். இந்த வேளையிலே நாங்கள் இந்த வாசகங்களை கேட்கிற பொழுது, வாசகத்தில் இருக்கிற சாரம்சங்களை தியானிக்கின்ற பொழுது, கடவுள் எங்களுக்கு தந்த அருமையான பொருள் பொதிந்த அடையாளத்தை, அரும் அடையாளத்தை நாங்கள் நினைவிலே கொண்டு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற அந்த பேருண்மையை எடுத்துரைக்கின்ற சொல். மனைவி மரியாளை நேர்மையாளராகிய சூசையப்பர் யோசேப்பு
தண்டிக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட விரும்புகின்றார். ஏனென்றால் திருமணத்துக்கு முன்னரே இந்த பெண் கர்ப்பமாகிவிட்டாள் என்ற அந்த தவறான புரிதலோடு, அந்த தவறான புரிதலை வானதூதர் அவருக்கு எடுத்து சொல்லி, நீர் பயப்பட வேண்டாம், நீர் ஐயமுற வேண்டாம், இது தூய ஆவியானவருடைய செயல், கடவுளுடைய திட்டத்திலே நடக்கின்ற செயல். எனவே இதற்கு நீர் இசைந்து நீர் வாழ வேண்டும். ஆண்டவருடைய ஆவி உம்மீது நிறைவாக பொழியும். எவ்வாறு மரியாளை ஆவி ஆட்கொண்டாரோ அதே போல இந்த இறைமகனை வளர்க்கக்கூடிய அருளும் ஆசீரும் உமக்கும் கிடைக்கும் என்ற அந்த பெரிய உண்மையை வானதூதர் யோசேப்புக்கு சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் கேட்கிறோம், எசாயா நூலிலே இந்த ஆகாசு வந்து எசாயா சொல்லுகிறார், நீ ஒரு அருளடையாளத்தை கேளும். அது வானத்தின் மேலோ பூமியின் கீழோ இருக்கலாம். ஆனால் அவன் சொல்லுவான், நான் கடவுளை சோதிக்க மாட்டேன் என்று. அது உண்மை அல்ல. அவர் கடவுளிலே அடையாளம் கேட்க பயப்படுகிறார். ஏனென்றால் இந்த அரசுகள் தன்னை எதிர்க்கின்றன, போரிட தூண்டுகின்றன. எனவே என்னை விட ஒரு வலிமையான அரசை நான் என்னுடைய பங்காளியாக சேர்த்துக் கொள்வேன், உடன்படிக்கை செய்து கொள்வேன் என்று அவன் எண்ணுகிற பொழுதுதான் கடவுளோடு போனால் நான் எந்த விதத்திலும் உள்ளாகலாம் என்ற பயத்துடனும் அந்த நம்பிக்கையற்ற தளத்தில் இருக்கிற பொழுதுதான் எசாயா சொல்லுவார், நீ அசீரியாவையோ பபிலோனையோ இந்த அரசுகளையோ நீ நம்பாமல் ஆண்டவரை நம்பு, அவரிடத்தில் அருள் அடையாளம் கேள், நிச்சயமாக அவர் உனக்கு அடையாளம் தருவார், உன்னை மீட்பார், உன்னை பாதுகாப்பார், நீ எதிரிகளினுடைய கைகளிலே விழமாட்டாய் என்ற அந்த பின்புலத்திலே தான் முதலாவது வாசகம் தரப்படுகிறது. எனவே இந்த கன்னி கருத்தாங்கி ஒரு மகவை பெற்றெடுப்பாள், ஆண் மகவை பெற்றெடுப்பாள் என்று எசாயா அன்று கூறியது ஆகாசுக்கு மட்டுமல்ல, எமக்கும் தான். அன்பானவர்களே, எங்களுக்கு துன்பங்கள் வருகிற பொழுது, சோதனைகள் வருகிற பொழுது, எதிர்ப்புகள் வருகிற பொழுது, எங்களுக்கு மனம் தஞ்சலம் அடைகிற பொழுது, சோர்வடைகிற பொழுது நாங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற அந்த பேருண்மையை நாங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உண்மை, அந்த பேருண்மை, அந்த யதார்த்தம் நிச்சயமாக எங்களை பல மைல்களுக்கு, பல ஆண்டுகளுக்கு, வெகு தூரத்துக்கு எங்களை திடமானவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, பிறரன்பும் இறையன்பும் உள்ளவர்களாக எங்களை நடத்தி செல்லும். அதுதான் இயேசு, இறைவன் எம்மோடு இருக்கிறார் என்ற அந்த பெரு உண்மை. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருவரை காலத்தின் 4வது ஞாயிறை, இறுதி ஞாயிறை கொண்டாடுகிறோம். எனவே கிறிஸ்து பிறக்கின்ற இன்னும் ஒரு 4 நாட்களிலே நாங்களும் அந்த கிறிஸ்து வெறுமனே வரலாற்றில் பிறந்த ஒரு மனிதர் அல்ல, அவர் கடவுள் மனிதனானார் என்ற அந்த பேருண்மையை, அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் இம்மானுவேல் என்ற பேருண்மையை மனங்களிலே இருத்தி எங்களுடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக வாழவும், எல்லா விதமான துன்பங்கள், துரிதங்கள், சோர்வுகள், எதிர்ப்புகள் அனைத்தையும் தாண்டி மகிழ்ச்சியாக இறைவனை எம்முடைய சாட்சியாக கொண்டு வாழ வேண்டிய அருளை இறைவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த காலங்களிலும் இறைவனை பார்த்து மன்றாடுவோம்.